12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தாக வேண்டும் என்ற அழுத்தம் காரணமாக 11ஆம் வகுப்பில் அதற்கான பாடத்தை விடுத்து 12ஆம் வகுப்பு பாடங்களை கற்பிப்பதில் சில பள்ளிகள் ஆர்வம் காட்டுகின்றன. ஆனால் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளுக்கு 11ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களில் இருந்தே பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்படும் நிலை உள்ளது. தமிழக மாணவர்கள் தேசிய அளவிலான தகுதி தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெற ஏதுவாக 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் முன்னரே அறிவித்திருந்தார். தகுதி தேர்வுகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றம் செய்யப்படும் எனவும் அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் +2 பொதுத் தேர்வுக்கான நேரத்தையும் மதிப்பெண் அளவையும் குறைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. +2 வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாட வாரியாக தலா 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. இதை 100ஆக குறைக்கவும் பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் கொண்டுவரவும் தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல +1, +2 மதிப்பெண்கள் இரண்டையும் கணக்கிட்டு இறுதி மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வகுப்புக்கு ஏற்றவாறு சீருடைகளை மாற்றவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் முதலமைச்சருடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆலோசனைக்கு பிறகு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாற்றங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.